கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கருப்பு படம் மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இது வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப பல சிக்கல்கள்லாம் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசர் சைடு வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதனால ரிலீஸ் ஆகுது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் எதிர்பார்ப்போட இருந்தோம். ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப உருக்கமா சோசியல் மீடியால வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்தேன். பல இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி நான் ரொம்ப நாள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இந்த படத்த வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். ஆனா, கடைசி நேரத்துல ரிலீஸ் ஆகும்போது இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாரி ரொம்ப உருக்கமா சோசியல் மீடியால அவர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நம்மளுமே வந்துட்டு ரொம்ப கருப்பு படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என்ன மாரி ஸ்டோரி தெரியல. அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருக்க போகுது? இந்த படமாவது நல்லா இருக்குமா? பிளாக் பஸ்டரா இருக்குமா? எப்படி இருக்க போகுது? ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் ரசிகர்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருந்தது. சோ அப்படி எதிர்பார்த்துட்டே இருக்கும்பொழுது தான் திடீர்னு வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகல. 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும், 12 மணிக்கு ரிலீஸ் ஆகும், 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும்ன்ட்டு ரசிகர்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு புக் மை ஷோல வந்துட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எதுவுமே வந்துட்டு ஆகல. என்னடா என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு டென்ஷனா அங்க படம் பண்ணவங்க டென்ஷனா இருந்தாங்களோ இல்லையோ, ரசிகர்களும் ஒரு பக்கம் டென்ஷனாவே இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா கடைசியா ஃபைனலா மே 15ஆம் தேதி காலை 9 மணிக்கு கருப்பு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா தியேட்டர்லயுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு, இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஓப்பனிங்ல தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. அத பார்க்கும்போதே தியேட்டர்ல பயங்கர விசில் சவுண்டு. ஏன்னா, அவரு வந்து பர்மிஷன் குடுத்தாரு. ஓகே 9 மணிக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பர்மிஷன் குடுத்திருந்தார் நம்மளுடைய முதல்வர் விஜய். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்லி சூர்யா அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் படம் கதைக்களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ! ஓப்பனிங்ல வேற மாரி இருக்குங்க. இந்த படத்துல வந்துட்டு ஒரு பக்கம் கதைக்களம், இன்னொரு பக்கம் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி. இவங்களுக்கு இடையில ஒரு முக்கியமான பெர்சன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்றாரு. அது வேற யாரும் இல்ல இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் தான். என்னம்மா மனுஷன் மியூசிக் போட்டிருக்காரு தெரியுமா? அப்படியே நம்மள சீட்ல உட்கார விட மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு தெறி மாஸ் அவ்ளோ நல்லா வைப் ஏத்துற மாரி பயங்கரமா இருக்கு மியூசிக். இந்த படத்தோடைய பேக் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் தாங்க சொல்லணும். சாய் அபியங்கர் செம்மையா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு மியூசிக்ஸ்லாம், டான்ஸ்லாம் வேற லெவல். அதுவும் இந்த படத்தோட கோரியோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாண்டி மாஸ்டரும், சோஃபி மாஸ்டரும் அண்ட் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப நல்ல டான்ஸ் எல்லாம் வேற லெவல் தெறிக்க விடும். அதுவும் அந்த கருப்பசாமியோட அந்த உக்கிரோஷமா ஆடுறாங்க தெரியுமா? அந்த ஒரு மாதிரி சாமி வந்து வைபா ஆடுவாங்களா? ஐய்யய்யோப்பா! தியேட்டர்ல உட்கார முடியல. எல்லாரும் ரசிகர்லாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடி அவ்ளோ அழகா வைப் கலப்புறாங்க. அப்படியே ஒரு திருவிழா பட்டாசு மாரி தான் இருந்துச்சு இந்த படம். பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லனா, சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் குடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, கடந்த ஒரு 13 வருஷமாவே வந்துட்டு சூர்யா சார் படங்களே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நம்ம நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பக்கம் கங்குவா, ரெட்ரோ, அதுக்கப்புறம் என்ஜிகே, காப்பான் இந்த மாரி நெறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் விக்ரம் படத்துல வந்துட்டு கிளைமாக்ஸ் சீன்ல ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்துட்டு ரிலாக்ஸா வருவாரு. அது மட்டும் தான் வந்துட்டு ஒரு மாரி தெறியா இருக்கும். அவருடைய அந்த பேச்சு எல்லாமே அவர் ரொம்ப சொல்ற அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே வந்துட்டு பயங்கர மாஸா இருக்கும். சோ அதுக்கப்புறம் அவரு ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம என்ன பண்ணோம், கங்குவா படம் நல்லா இருக்கும் போல. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா எடுத்திருக்காங்க. ஸ்டோரிலாம் வேற மாரி இருக்கு. சூர்யா வந்துட்டு வேற மாரி தெறிக்க விட்டுருக்காரு, நடிச்சிரு அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்பா ஆனா படம் போய் பார்க்கும்போது என்னடா இது படம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு செம மொக்கையா இருந்துச்சு கங்குவா படம். அதுக்கப்புறம் ரெட்ரோ இத கம்பேர் பண்ணும்போது ரெட்ரோ எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க உடனே கேட்கலாம், ஏன் அதுக்கு முன்னாடி வந்து ஜெய்பீம் படம் நல்லா இல்லையா, அப்புறம் சூரரை போற்று நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அந்த படம் எல்லாம் வேற லெவலுங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி கமர்ஷியலான மூவியா இருந்தது. சூர்யாவுக்கும் செம்மையா இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியலையே, ரொம்ப அழகா இருந்தது சூர்யாவை பார்க்கும்போது. ஆனா இந்த படம் அடுத்தடுத்து வர படங்கள்ல வந்துட்டு அவர் எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சூர்யாக்கு ஏன் எல்லாமே தொடர்ந்து தோல்வியாவே வருது. சிங்கம் 2க்கு அப்புறம் ஏன் சூர்யாவுக்கு நல்ல படங்களே அமையல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்வியே நம்ம மனசுல எழுந்துட்டு தான் இருக்குது. ஏன் என்ன ஆச்சு சூர்யாக்கு என்ன ஆச்சு, ஏன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்டோரி அவர் செலக்ட் பண்ணலையா, நல்ல ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டரோ அவர் செலக்ட் பண்ணலையா, ஏன் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தெரியும் இல்லையா, டி2ன்ற ஒரு புரொடக்ஷன் கம்பெனியா ஆரம்பிச்சு அவங்க சொந்தமாவே படம் பண்ணாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த படமே ஓடல. ஆனா இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, டோட்டலி என்டர்லி செம்ம டிஃப்ரெண்ட்டுங்க. ஸ்டோரிலாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. அதாவது என்ன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி. அவர் வந்து இந்த படத்தோடைய கதைங்கள வந்துட்டு நெறைய ஹீரோஸ்க்கு போய் சொல்லியிருக்காரு. ஸோ யாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஓகே பண்றேன் அப்படிலாம் சொல்லல. ஆனா கடைசியா சூர்யா சார் தான் வந்துட்டு, ஓகே இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. நான் பண்றேன் அப்படின்னு ஒரு நல்ல ஹோப் குடுத்துருக்காரு. சொன்ன உடனே ஆர்ஜே பாலாஜி இந்த கதைக்குள்ள இறங்கிட்டாரு. டைரக்டர் இருந்து
ஆர்ஜே பாலாஜியா இப்படியாப்பா ஒரு ஆர்ஜேவா இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கிரிக்கெட் கமெண்ட்ரி குடுக்குறாரு. அவருக்கு டைரக்ஷன்லாம் எப்படி அதுவும் இந்த அளவுக்கு டைரக்ஷன் பண்ணுவாரா? இந்த அளவுக்கு ஸ்டோரி எடுப்பாரா? மூக்குத்தி அம்மன் படம் எடுத்தாரு. அதுல ஹீரோவா நடிச்சாரு. அது ஒரு ரொம்ப நல்ல காமெடி கலந்த ஒரு சீரியஸான விஷயத்த வந்துட்டு மக்கள் கிட்ட சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல ஒரு காமெடி கலந்த, ஒரு சைலன்ட்டான, ஒரு வில்லனா, ஒரு டீசென்ட்டான வில்லனா அப்படின்னு நடிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவருடைய கேரக்டர், அவருடைய போர்ஷன் செம்ம வேற லெவல். அது அந்த கேரக்டருக்கு அவர்தான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆர்ஜே பாலாஜிலாம் செட் ஆகலப்பா இந்த படத்துல. அவரு போய் வில்லனா? இவருக்கு இந்த மாரி கேரக்டர்லாம் செட் ஆகுது. காமெடி தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதிலடி குடுக்குற மாரி ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல தன்னுடைய கேரக்டர வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. வேற மாரி பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா சார். சூர்யானாலே மாசு தானே! நம்ம சிங்கம். என்னைக்குமே சிங்கமா தானே இருக்கும். பறந்து பறந்து ஃபைட் பண்றது என்ன? டான்ஸ் ஆடுறது என்ன? அந்த கருப்பசாமி தன்னோட உடம்புக்குள்ள வந்துட்ட பிறகு டான்ஸு அவரு ஐய்யயோ! அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. என்ன பறந்து பறந்து டான்ஸ் ஆடுறாரு. பறந்து பறந்து ஃபைட் பண்றாரு. அந்த கண்ணுல கோவத்த காட்டுறாரு. இப்படி ஒரு ஒரு செகண்ட் அப்படி பார்க்கும்போதே அப்படியே வில்லன்லாம் விழற மாரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கோர்ட் வாசல தேடி வராங்க. அட்வொகேட்டையும், ஜட்ஜையும் நம்பி வராங்க. ஏன்னா, அவங்க நீதி அரசர்கள். நமக்கு நீதி செய்வாங்க. நீதி அரசர்கள் உண்மையாக நமக்காக வழக்காடுவாங்க. நமக்கு நீதி வாங்கி தருவாங்க. அப்படிங்கிற மாரி தான் எல்லாரையும் நம்புறாங்க. அப்படிப்பட்ட கோர்ட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஏன் ஒரு கேஸ் வந்துட்டு வாய்தா மேல வாய்தா வாங்குறாங்க? ஏன் இவ்ளோ டிலே ஆகுது? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத ரொம்ப அழகா நாசூக்கா காமிச்சிருக்காரு. ஒரு கடவுளுக்கே சேலஞ்ச் பண்றாரு. அப்ப அந்த கடவுள் என்ன பண்றாரு? நீ பண்ணலினா என்ன? அந்த கேஸ் நான் எடுத்து பண்றேன். நான் மனுஷனா வந்து நான் அந்த கேஸ் எடுத்து பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் இந்த கதை ஆரம்பமாகுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், வில்லன் வந்துட்டு, "நீ கடவுள்ன்றது எனக்கு தெரியும். ஆனா, நீ உன்னோட பவர யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் எ மனுஷனா தான் நீ இங்க வந்துட்டு எல்லாமே பண்ணணும்ன்ற" மாரி அவர்கிட்ட சத்தியம் வாங்குறாரு. சோ இந்த சேலஞ்சிங்க கருப்பசாமி எப்படி ஃபேஸ் பண்றாரு? அங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறதான் கதைக்களம். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்னன்ற மாரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போது. அழகு தேவதையா வழக்கம் போல வந்திருக்காங்க. நம்ப வழக்கறிஞர் த்ரிஷா. த்ரிஷா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரு அட்வொகேட்கே உள்ள அந்த அவங்களுக்கு அவங்க நடிச்ச படங்கள்லாம் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அவ்வளோ அழகா, அழகு தேவதையா வந்துட்டு போறாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து லியோ படத்துல பண்ணுவார் தெரியுமா? அதேதான் சாக்லேட் காபி. அதே மாரி இதுலயும் வராரு. ஆனா வேற மாரி வராரு. அப்புறம் இன்னொரு என்ட்ரி வந்துட்டு, "நீ என்ன பாரதி ராஜாவாடா?" அப்படின்னு "ஜன கன மன" அந்த சாங் வரும் பார்த்தீங்களா? ஆயுத எழுத்து படத்துல. அந்த ஓப்பனிங் அது ஒரு பக்கம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போய் அவர் வாதாடும்போது எல்லா விஷயமே வந்துட்டு ஒரு பக்கம் சீரியஸா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு காமெடியாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இப்படிலாம் கூட நடக்குமா? ஒரு கோர்ட்ல. ஒரு அட்வொகேட் இப்படி நடந்துப்பாங்களா? ஒரு ஜட்ஜ் இப்படி நடந்துப்பாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன் வாய்தா மேல வாய்தா வாங்குறாங்க? அப்படிங்கிற மாரி ரீசன்ஸும் சொல்றாங்க. இன்னொன்னு, இது கோர்ட்டு. இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும், அந்த கோட்டைக்குள்ளுமே ஒரு காப்பாத்துற ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது ஓகே. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த வழக்கறிஞர்களும், ஜட்ஜியும் தான் வந்துட்டு ஒரு கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா, அழகா சொல்லியிருக்காங்க. இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்குமே பிடிக்கும். அடுத்த அப்டேட்டோட நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.